ஹாய், வெல்கம். இப்போது நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம் பார்ப்போம். நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23rd செப்டம்பர் வந்து ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணுச்சு. தட் இஸ் 26,277. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸ் கண்டினியூஸாக மார்க்கெட் இறங்கிடுச்சு. இறங்கி 23,263 வரைக்கும் வந்தது. அது ஒரு ஆக்சுவலாக கரெக்ஷன் வைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஹெல்த்தி கரெக்ஷன். ஆனால் நவம்பர் 18லேருந்து நிஃப்டி வந்து ஏற ஆரம்பிச்சது. ஏறி 24,800 to 850 லெவல்ஸ் வரைக்கும் ரீச் ஆச்சு. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 4 வீக்ஸ் இந்த ரைஸ் ஃபார்ம் ஆச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எல்லா இண்டிகேட்டர்ஸும் வந்து பையிங் சிக்னல் கொடுத்து தான் ஏறிச்சு. ஆனால் 4th வீக் பார்த்திங்கன்னா 4th வீக்லேருந்து தட் இஸ் 6th டிசம்பர் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போக ஆரம்பிச்சது. 6 டிசம்பர்லேருந்து 12th டிசம்பர்லேருந்து மார்க்கெட் சைட்வேஸில் இருந்தது. அது ஆக்சுவலாக பார்க்கும்போது அது ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸாகவே இருந்தது. எல்லா இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போது ஒன்று லோவர் டாப் ஃபார்மேஷன் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ தான் வந்து கன்சால்டேஷனே வந்து டிஸ்ட்ரிபியூஷனாக மாற ஆரம்பிருக்கு. டைம் வந்து மார்க்கெட் லோவர் டாப் ஃபார்மேஷன் கொடுத்ததால அது வந்து மார்க்கெட் இறங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷனாகவும் மாறியிருக்கு. டைமில் பார்த்திங்கன்னா எஃப்ஐஸ் வந்து டெய்லி செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் வந்து மார்க்கெட் ஆப்ரேட்டர்ஸ் அந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே செல்லர்ஸாகவே இருந்திருக்காங்க. அது இல்லாமல் எல்லா அனலிஸ்ட்டும் வந்து செல் கால் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணாலும் டிஐஸ் வந்து டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் பை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த டொமஸ்டிக்கோட பை வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகலை. இப்போது நம்ம மந்த்லி சார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்கெட் இன்னும் கீழே தான் வந்துட்டு இருக்கு. அது இன்னும் டைரெக்ஷன் வந்து இன்னும் ஹை ஏறத்துக்கு கொஞ்சம் கூட சிம்டம்ஸ் கொடுக்கல. இதனால் நம்ம வந்து மார்க்கெட் இன்னும் 1 month தாராளமாக இறங்க தான் செய்யும். லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 1,244 பாயிண்ட்ஸ் இறங்கிச்சு. லாஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கன்சிக்யூட்டிவ் ஈச் டே மார்க்கெட் வந்து லோவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கு. வீக்லி இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு இண்டிகேட்டரும் வீக் ஜோனுக்கு இறங்கிடுச்சு. இந்த இண்டிகேஷன் பார்த்தா நிஃப்டி வந்து 23,263 லோ, இப்போது ஒரு 2 months பேக் ஃபார்ம் பண்ண லோ வந்து ஈஸியாக பிரேக் பண்ண போல் இருக்குது. அதை பிரேக் பண்ணுச்சுன்னா அங்கேருந்து ஒரு 500 to 600 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். லாஸ்ட் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் கன்சிக்யூட்டிவ் டேஸ் மார்க்கெட் இறங்கிட்டு இருந்தது. இதனால் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனை 2 டைப்ஸாக நம்ம வியூவை பார்ப்போம். மண்டே வந்து மார்க்கெட் இறங்கிச்சுன்னா டியூஸ்டேலேருந்து மார்க்கெட் கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மண்டே வந்து நிஃப்டி 24,780 லெவல்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அங்கேருந்து மார்க்கெட் கன்சிக்யூட்டிவ் 1,200 பாயிண்ட்ஸ் மேலே இறங்கினதால மார்க்கெட்டில் வந்து அந்த கேப் இருக்குது. இந்த இண்டிகேட்டர்ஸோ அந்த ரேட்டுக்கும் மூவிங் அவரேஜுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கேப் இருக்குது. நேச்சுரலாகவே டெக்னிக்கலாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணணும். அந்த ஃபில் பண்ணுறதுக்கு 1 or 2 days மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கும். அதன் பிறகு மார்க்கெட் வந்து மறுபடியும் அந்த ஃப்ரெஷ் லோ ஃபார்ம் பண்ணும். இப்போ மண்டே வந்து மார்க்கெட் மேலே ஏறிச்சுன்னா 1 or 2 days மார்க்கெட் மேலே தான் போகும், நிஃப்டி மேலே தான் போகும். எதனாலனா அந்த 1 week கேப் இருக்குது, அந்த இண்டிகேட்டர்ஸ் கேப் அதெல்லாம் ஃபில் ஆன பிறகு மார்க்கெட் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நியூ லோ ஃபார்ம் பண்ணும். இந்த டிசம்பர் சீரீஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் தி ஒர்ஸ்ட் சீரீஸ் நான் சொல்லுவேன். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிஃப்டி வந்து 350 to 400 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடேலேயே வந்து மூவ்மெண்ட்டு ஒரு 5 to 6 times வந்திருக்கு. இந்த ஃப்ரைடே கூட மார்க்கெட்டை கன்சிடர் பண்ணிங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு கட்டத்தில் 100 to 125 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் கிடச்சி. அங்கே இருந்து ஸ்ட்ரெச்சாக மார்க்கெட் வந்து 500 பாயிண்ட்ஸ் இறங்கியிருக்கு. இந்த பேங்க் நிஃப்டி கூட பார்த்திங்கன்னா இதே மாதிரி 1000 பாயிண்ட்ஸ் அப்படியே ஸ்ட்ரெச்சாக விழுந்திருக்கு. இது இந்த சீரீஸில் ஒரு 4-5 வாட்டி ரெகுலராக பண்ணியிருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இந்த எஃப்ஐஸ்க்கு டிஐஸ்க்கு டஃப் ஃபைட் அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த எஃப்ஐ டேட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப்ஐஸ் வந்து 3,600 crores விற்றுருக்காங்க ஃப்ரைடே. இந்த வைரஸ் இந்த டொமஸ்டிக் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க 1,400 crores வாங்கியிருக்காங்க. நெட்டாக வந்து இது 2,200 crores நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் தர்ஸ்டே யூஎஸில் அக்சென்ச்சர் அவங்க வந்து நல்ல ரிசல்ட்டும் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஐடி கம்பெனிஸ் விப்ரோ, இன்ஃபோசிஸ் எல்லாம் ஏடிஆரில் நல்ல பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் ஃப்ரைடே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஐடி செக்டர் தான் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் செக்டராக இருந்திருக்கு. இந்த ஃபாலில் ரிலையன்ஸ் வந்து மோர் தென் 30% இறங்கியிருக்கு. இது 52 weeks லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய டாப் லைன் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் 25 to 30% கரெக்டாக இருக்குது. டாடா மோட்டார்ஸ், பஜாஜ் ஆட்டோ, ஏஷியன் பெயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது.
நிஃப்டி வந்து 23,900 அது பிரேக் பண்ண உடனே டெக்னிக்கலாக ஷார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 23,900 அந்த லெவல் பிரேக் ஆனோடனே நிஃப்டி வந்து ஃப்ரீ ஃபாலை வந்து பண்ணியிருக்கு. இப்போ வந்து நிஃப்டிக்கு இப்போ இமீடியட் சப்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. அந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அது பிரேக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் அது வந்து சப்போர்ட் பிரேக் பண்ணால் இம்மீடியட்டாக அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா 23,263. இதுக்கு அந்த வீடியோவில் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த லெவல் தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டு. நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரைடே வந்து டவ் அண்ட் நாஸ்டாக் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே 1% ஏறி இருக்குது. இது நத்திங் பட் அந்த ஃபால் கன்சிக்யூட்டிவாக ஃபால் ஆனதுக்கு அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு அங்கே ஏறி இருக்கான். நம்ம மார்க்கெட் நாளைக்கு வந்து அதர் வேர்ல்டு மார்க்கெட்ஸும் பாசிட்டிவ் வந்ததுன்னா நேச்சுரலாக நம்ம மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் இருக்கும். இது எதனாலனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்கு தான் அந்த ரைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் மார்க்கெட் ஃப்ரெஷ் லோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.